நம்ம சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையன் சென்சார் ஓவர். சென்சாரில் வேட்டையனுக்கு யூஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. ஸோ வேட்டையனுடைய ஃபைனல் ரன் டைம் 2 hours 43 minutes. என்ன கேட்டால் இது ஒரு பக்காவான ரன் டைம்னே நான் சொல்லுவேன். இந்த ரன் டைமுக்கு ஒரு கரெக்டான ஸ்டோரி எடுத்து செம்மையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாலே வேட்டையன் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிடும். அண்ட் இன்னைக்கு ஈவினிங் வேட்டையனுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ட்ரெய்லர் மேலே எல்லாருக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஆல்ரெடியே வந்த டீசர் எந்த ஒரு இம்பாக்டையும் பெருசாக கிரியேட் பண்ணலை. இன்னும் படம் ரிலீஸ் ஆகவும் ஒரு வாரம் தான் இருக்குது. இந்த ட்ரெய்லர் தான் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வேட்டையன் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு. அண்ட் வேட்டையனோட ரிலீஸ் நெருங்கிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாரோட உடல்நல சரியில்லாமல் அவர் வேற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. அண்ட் நேற்றுலேருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் தான் வந்து எந்த சோஷியல் மீடியாக்குள்ளே போனாலுமே பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனது தான் ஆனார். ஸோ அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறத யாருமே கரெக்டாக சொல்லலை. ஒருத்தர் ஒரு விதமாக பயங்கரமான ரூமர்ஸை கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறதுல எது உண்மை எது பொய்ங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதெல்லாம் கேட்டாலே நமக்கு பயம்தான் வரும் போல இருக்குது. ஏன்னா காலைல எந்திரிக்கும் போதே நமக்கு பிடிச்ச ஒரு ஆளுக்கு திடீர்னு உடம்பு முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திலாம் கேட்கும்போது உண்மையிலே மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ நானுமே அவருக்கு இப்படி ஆனது தெரிஞ்சோன்னே நம்மளும் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணிடலாம். ஸோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டுடலாம்னு நினச்சேன். ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்றது சத்தியமாக தெரியாது. ஏன்னா நம்மள மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா நம்ம ஆர்டிகல் மேகசின் இந்த மாதிரி நியூஸ்லாம் தான் போய் பார்ப்போம். ஸோ அங்கேயே வந்து என்ன ஆச்சுன்றது சரியாக தெரியல. ஒருத்தர் ஒரு விதமாக ஒரு நியூஸை சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எது உண்மைன்னு கண்டுபிடிச்சி நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்கள். ஸோ அதனால நான் ஒரு வீடியோ பண்ணாலும் அதுவும் ரூமராக தான் போய் முடியும். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரியான ஒரு வீடியோ பண்ணவே இல்லை. ஸோ நம்ம சேனலை நிறைய பேர் விரும்பி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் ஒரு ஃபேக்கான நியூஸை எடுத்துகிட்டு வந்து சொன்னேன்னா நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற ஒரு நல்ல இம்ப்ரெஷன் தேவையே இல்லாமல் அடி வாங்கும். ஸோ அதை நான் கெடுத்துக்க விரும்பலை. ஸோ ரஜினி சாரை பிடிக்காதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ பேசிக்காக நானே ஒரு விஜய் சார் ஃபேன் தான். ஸோ என்னோட ஐடலுக்கே ஒரு ஐடல் யாருன்னா ரஜினி சார் தான். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்ம யாரோட ஃபேனாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம யாராலையுமே ரஜினி சாரை வெறுக்க முடியாது. அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு காட் ஆஃப் இந்தியன் சினிமா. ஸோ பயங்கரமாக நம்மளெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய ஏஜ் வந்து 74 வயசாகுது. இந்த வயசுலையும் இன்றைக்கி இருக்கிற யங் ஆக்டர்ஸ் இருக்கிற அதே டாப் ரேஸில் அந்த டாப் பொசிஷனை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறதுலாம் உண்மையிலே பெரிய விஷயம். கரெக்டாக சொல்லணும்னா அவர் அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணி வைக்கல, நம்ம தான் அவர் அந்த பொசிஷனில் உட்கார வச்சுருக்கோம். ஒருத்தருக்கு வயசாகிடுச்சு, அவருக்கு அடுத்து எவ்வளோ யங் ஆக்டர்ஸ் டாப் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போதும் ஸோ அவருடைய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் பெரிய கலெக்ஷன்லாம் கொடுக்குறது நம்ம தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்டம் இந்த வயசுலலாம் யாருக்குமே அமையாது. ஸோ அதை நம்ம ரஜினி சார் வந்து பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறது அட்மிட் ஆகுறது அதுலேருந்து மீண்டு வரதெல்லாம் வந்து புதுசே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கிறது தான். ஆனால் இந்த வயசில் ஒரு மனுஷன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மீண்டு வராரு அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ கூடிய சீக்கிரமாகவே அவருடைய உடம்பு சரியாகி அவர் கூலியோடைய ஷூட்டிங்கில் கலந்துக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் ரஜினி சாருடைய 50வது வருஷம். அண்ட் இந்த 50 வருஷத்தில் நம்மளை எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டாரு. கடைசியாக இந்த 1000 கோடி அப்படின்ற ஒரு கனவு இருக்கு இல்லையா, அந்த கனவையும் கூலின்ற அந்த படம் மூலியமா நிறைவேற்றிட்டாரு. அப்படின்னா அந்த மனுஷன் சினிமாவில் சாதிக்க எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற நம்ம தமிழ் சினிமாவில் இந்த 1000 கோடிங்கிறது ஒரு பெரிய டிமாண்டாகவே மாறிடுச்சு. ஸோ அதை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டார்டம் வேணும். அதுக்கான ஆக்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே நம்மளுடைய படங்களுக்கு பெருசாக ப்ரமோஷன்ஸ் பண்ணுறது கிடையாது. ஹிந்தியில் பெருசாக ஸ்க்ரீன் கவுண்ட் கிடைக்கிறது இல்லை. அந்த ஒரு ரீசனால் மட்டும்தான் நம்மளுடைய படங்கள்லாம் 1000 கோடி அடிக்க மாட்டேங்குது. ஒரு நார்மலான படம் 1000 கோடி அடிக்குமானா அந்த படம்லாம் 1000 கோடி அடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஒரு படம் 1000 கோடி அடிக்கணும்னா கண்டிப்பாக அந்த படம் பேன் இண்டியா படமாக இருக்கணும். அதில் குறைஞ்சது கொஞ்சம் பிரம்மாண்டமாவது இருக்கணும். அப்படி நம்ம தமிழ் சினிமாவில் அடுத்து வரப்போகிற படங்கள் தான் கூலி, கங்குவாலாம். இதில் கங்குவா நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகிடும். நம்ம சூர்யா சாரோட கங்குவா படம் மூலியமாகவே நம்ம தமிழ் சினிமாவுக்கு முதல் 1000 கோடி கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ அதை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டாரோட பங்குக்கு அவரும் கூலி படம் மூலியமாக 1000 கோடி கொடுத்தாருன்னா உண்மையிலே வேற லெவல் தான். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் சினிமாவில் சாதிக்கலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் அவர் நடிக்கணுமா வேணாமாங்கிறத ஸோ அவர் தான் முடிவு பண்ணணும். ஸோ நான் கடைசியாக சொல்லிக்க விரும்புறது ஸோ கெட் வெல் சூன் தலைவா.